ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। हृदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। मीनाक्षी पञ्चरत्नम्। उद्यद्भानुसहस्रकोटिशतृषा केयूरहारोज्ज्वला बिम्बोष्टिं स्मितदन्तभङ्क्तिरुचिरा पीताम्बरालङ्कृता विष्णुब्रह्मसुरेन्द्रसेवितपदा तत्त्वस्वरूपां शिवां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारान्निधिं मुक्ताहारलसत्किरीटरुचिरां पूर्णेन्दुवक्त्रप्रभां सिञ्चन्नूपुरकिङ्किणीमणिधरां पद्मप्रभाभासुरां सर्वाभीष्टफलप्रदां गिरिसुतां वाणीरमासेवितां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारान्निधिं श्रीविद्यां शिववामपाकनिलयां ह्रीङ्कारमन्द्रोज्ज्वलां श्रीचक्राङ्कितबिन्दुमध्यवसतिं श्रीमत्सभानायिकां श्रीमत्षण्मुखविघ्नराजजननीं श्रीमज्जगन्मोहिनीं मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारान्निधिं श्रीमत्सुन्दरनायिकां भयहरां ज्ञानप्रदां निर्मलां श्यामाभां कमलासनार्चितपदां नारायणस्यानुजां वीणावेणुमृदङ्गवाद्यरसिकां नानाविधामम्बिकां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारान्निधिं नानायोगिमुनीन्द्रकृत्सुवसतिं नानार्थसिद्धिप्रदां नानापुष्पविराजिताङ्घ्रियुगलां नारायणेनार्चितां नादब्रह्ममयीं परात्परदरां नानार्थतत्त्वात्मिकां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारान्निधिं। பதஞ்சலி யோக சூத்திரம். அதில் சமாதி பாதம் 4 பாதத்தில் முதல் பாதம் சமாதி பாதம். அதில் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது 20வது சூத்திரம் 20. ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரக்ஞாபூர்வக இதரேஷாம். ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரக்ஞாபூர்வக இதரேஷாம். ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரக்ஞாபூர்வக இதரேஷாம். இப்போ இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த சூத்திரத்தில் பதஞ்சலி நமக்கு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வைராக்கியம். அதைத்தான் அவர் பேசுறாரு. அதை 2ஆ பிரிக்கிறாரு. அபர வைராக்கியம், பர வைராக்கியம். அபர வைராக்கியம்னா என்ன? ஏன்னா எதுக்கு இந்த வைராக்கியம்னா, வைராக்கியத்தை பெற்று தான் அவன் என்ன பண்றான்? அபர வைராக்கியத்தை பெற்று தியானம் பண்ண முடியும். தியானம் பண்ணணும்னா மனதில் என்ன இருக்கணும்? வைராக்கியம், அந்த ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் த வேர்ல்டி ஆப்ஜெக்ட்ஸ். வைராக்கியத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லணும்னா காம தியாக. ஆசை விடுறது இல்ல, காம தியாக, காமத்தை தியாகம் பண்ணுதல். அப்ப காமத்தை தியாகம் பண்றது என்னது? இந்திரிய சுகத்தை. இப்போ உணவு பசிக்குது, உணவு அவசியம், அதுக்கு நீங்க ஆசைப்பட்டாதான் உணவை சமைச்சு சாப்பிட்றோம்.
அது ஆசையை, அந்த ஆசை இல்லாமல் ஒரு மனிதன் வாழக்கூடாது, வாழ முடியாது. அதுல கொஞ்சம் இந்திரிய சுகம், நாக்குக்கு இது கொஞ்சம் சுவையா இருக்குமா, அது கொஞ்சம் சுவையாம இருக்குமா, அது இந்திரிய சுகத்துக்கு பின்னால் போறதுதான் காமம். அதைத்தான் தியாகம் பண்றது, அதுதான் வைராக்கியம். ஏன்னா வைராகியம் உடனே எல்லாம் பயம் வந்துருது, உடனே இந்த உலகத்தை விட்டு, வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு எல்லாம் போயிடுவாங்களான்னா அப்படி இல்லை. எல்லாத்து நெசசிட்டி, பேசிக் நெசசிட்டிஸோட இருக்கிறோம். அந்த காமத்தை தியாகம் பண்றது. எக்ஸ்ட்ரா கண்ணுல ஒண்ணு நாக்குல ஒண்ணு ருசிக்கணும், கண்ணுல ஒண்ணு பார்க்கணும், காதுல சுகம், இந்திரிய சுகம் சுகம் சுகம், அங்கங்க போகணும், இங்கங்க பார்க்கணும், இப்படி சுகம் தேடுற பாத்தீங்களா, அதை விடுறதுக்கு பேர் தான், அது தியாகம் பண்றதுக்கு பேர் தான் வைராகியம்னு பேரு, காம தியாகம். இவர் என்ன சொல்றாரு, வைராகியத்தில் 2 விதமான வைராகியம். ஃபர்ஸ்ட் வைராகியம் அபரா வைராகியம். அப்படின்னா இந்த அந்த வைராகியம் எப்படி வரும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எது உங்களுக்கு அதிக பற்றுடன் இருக்கிறீங்களோ, இந்த பொருள் இருந்தா தான் என்னால வாழ முடியும், அதுல இருந்து வர சுகத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த பொருள் இருந்து எனக்கு சுகம் இல்லைன்னா என்னால வாழ முடியாதுங்கிற அளவுக்கு எந்த பொருளை போய் பற்று வச்சிருக்கோமோ அது துக்கசிய காரணம். அதனால அவர் என்ன சொல்றாரு, அந்த பொருள்ல உனக்கு வைராகியங்கிற ஆட்டிடியூட டெவலப் பண்ணிக்கோ. அப்படின்னா வைராகியம்னா பற்றற்ற நிலை, பற்றுடன் இருத்தல், பற்றற்ற நிலை. அந்த பொருள் உங்களோட தான் இருக்கும், ஆனா அதுல ஒரு பற்றற்ற நிலை. அப்ப பற்றற்ற நிலை வரணும்னு அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, நீ அதுல இருக்கிற தோஷ தர்ஷனத்தை பார்க்கணும். தோஷம்னா அதுல இருக்கிற குறைகள் என்னென்ன. அந்த பொருள், எந்த பொருளும் நீ போய் எல்லாரும் எல்லா பொருளையும் பற்றி கொண்டு வாழ்வதில்லை. நம்ம ஒரு இண்டிவிஜுவலுடைய பற்று மாறும். சில பேருக்கு ஒரு விஷயத்துல பற்று இருக்கும், அதே விஷயம் இன்னொருத்தருக்கு பற்று இல்லாம போயிட்டே இருப்பாங்க. சோ நமக்கு எது பற்று, எது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, எதுல போய் நான் ரொம்ப ஒட்டி இருக்கிறேன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுல என்ன கொண்டு வரணும், வைராகியம். அது எப்படிங்க கொண்டு வர்றதுன்னா, தோஷ தர்ஷனம். திரும்பி திரும்பி அந்த பொருளோட இருக்கிற தோஷத்தை பார்க்கணும். அந்த பொருள் ஒரு அனித்தியம், எனக்கு நித்தியமான சுகத்தை கொடுக்க முடியாது. அது வரும்போதே கூடவே என்ன பண்ணுது, துக்கத்தையும் தான் கூட்டிட்டு வருது. எந்த ஒரு பொருளும் பூரணமான சுகத்தை நமக்கு கொடுக்கறது இல்லை, துக்கத்தோட தான் வருது. அது என்னை அடிமைப்படுத்திடுது. இந்த மாதிரி திருப்பி திருப்பி சிந்திக்கத்தான் அதன் மேல இருக்கிற பற்று, விவேகேன வைராகியம் வரும். வைராகியம் விரக்தியில வர்றது, சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு வர்றதுக்கு பேர் வைராகியம் அல்ல, விவேகத்தினால் வைராகியம். விவேகம் என்ன, அறிவு. அந்த பொருள் இருக்கிற தோஷத்தை காணுகின்ற அறிவை பெற்றுதான் நீங்க வைராகியத்துக்கு வரணும். அந்த வைராகியத்தை அவர் என்ன சொல்றாரு, இந்த உலக விஷயங்கள் இருக்கிற பற்றற்ற நிலை வரும்போது அதுதான் அப்பரா சொல்றது, அப்பரன்னு போட்டுக்கலாம். அப்பர வைராகியம், பர வைராக அப்புறம் பார்க்கலாம். இதைத்தான் அவர் என்னங்கிறாரு, அப்பர வைராகியம். இந்த வைராகியத்தை பெற்றுட்டு ஒருத்தர் தியானம் பண்ணணும் அப்படின்னு, அப்பதான் தியானம் பண்றதுக்கு இஸ் குவாலிஃபைடு டு டூ த மெடிடேஷன். வைராகியம் வந்திருக்கணும். அப்ப அந்த வைராகியத்தோடு உட்கார்ந்து அவன் என்னென்ன விஷயங்கள் தியானம் பண்ணு அவர் சொன்னார். அதாவது இந்திரியத்துக்கு, கண்ணுக்கு தெரிகின்ற விஷயத்தை நீ எடுத்து வச்சு பண்ணலாம், அல்லது மனதுக்குள்ள தெரிகின்ற விஷயம், ஒரு மன்னிக்கிற மாதிரி, ஒருத்தரை வாழ்த்துற மாதிரி விஷயங்களை வச்சு நீ தியானம் பண்ணலாம். இல்ல மனதையே நீ பார்க்கலாம், அல்லது அகங்காரத்தில் நின்று நான்கிற அந்த கர்த்திருத்துவ பாவனையில் நின்று அந்த அகங்காரத்தில் நின்று நீ மெடிடேஷன் பண்ணலாம். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்கு. அதன் மூலியமாக நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவ, தியானம். தியானம்ங்கிறது நான் தியானம் பண்றவன், இந்த விஷயத்தை எடுத்து வச்சு நான் பண்றேன் அப்படிங்கிற அந்த 3, தியாத்ரு, தியானம், விஷயம், அந்த 3 பண்றவன், விஷயம், இந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 3 அறிவோடு நீங்க பண்றதுக்கு பேரு, அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி நினைக்கிறதுக்கு பேரு தியானம். அந்த தியானத்துடைய முதிர்ச்சி தான் என்னது, சமாதி. அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எஃபர்ட்டோட நீங்க பண்ணும்போது கடைசியில் எங்க வரும், சமாதி. சமாதினா அந்த விஷயத்தை தவிர அந்த தியானம் செய்யறங்கிற அந்த அகங்காரம் அங்கு இல்லாமல் வெறும் விருத்தியில என்ன விஷயம் எடுத்து வச்சீங்களோ அந்த விஷயம் மட்டும் நிற்கும். அதுக்கு பேரு சமாதி. இந்த சமாதிங்கிறது பவ சமாதி அப்படின்னு என்ன, சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதி. இந்த சமாதி நீங்க அடையறதுனால என்ன சொல்றது, ஞானத்தை பெருக்கிறது நாட் பாசிபிள், அடுத்த பிறவி இல்லாமல் இருப்பதுங்கிறத நாட் பாசிபிள். இது அவசியம். எதற்குனா ஒரு ஏகாக்கிறது சித்தம், மன ஒருமைப்பாட்டுக்காக. மனம் ரொம்ப சஞ்சலித்துட்டு இருக்கவங்க இதை பண்ணி பழகும் போது உங்களுக்கு மன ஏகாக்கிறது சித்தம் தான் இந்த தியானத்தினுடைய முக்கிய பலன். அப்புறம் அவாந்தர பலன், நீங்க கேட்டாலும் கேட்கலினாலும் சில பேத்துக்கு அவாந்தர பலன் கிடைக்கும். சித்திகள் என்னென்ன சித்தி, தண்ணி மேல நடக்கிறது, காத்து மேல பறக்கிறது, காத்துல பறக்கிறது, கூடு விட்டு கூடு பாயறது, இதெல்லாம் சித்தி. இதெல்லாம் சித்திகளை தவிர மோட்சம் கிடையாது. இதுதான் என்ன சொல்லிட்டு அவரை வேட பாருங்க, அப்பரா வைராகியம்.
அதன் மூலியமாக கிடைக்கக்கூடியது உனக்கு என்ன? பவ சமாதி தான், சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதி. அந்த சமாதியில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கொசு கடிச்சு நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா திருப்பி அந்த மனதில் இருக்கிற என்னது உங்களை அந்த அந்த என்ன சொல்றது, அந்த சம்சாரம் திருப்பி உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். இது ஒரு வகையான சமாதி. அடுத்து இன்னொன்று சொன்னாரு, இதுதான் என்னது, இந்த ஏகாக்கிர சித்தத்தை பெறுவதற்காக இந்த தியானம் பண்ணணும்னு சொல்றோம். அடுத்து அதிலிருந்து எங்க வரோம், இது சாதனம். எது? இந்த சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதி நீங்க பெறுவதுங்கிறது சாதனம். வேதாந்த வகுப்புகள் வர்றவங்க எல்லாம் இந்த சமாதிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் சமாதி அடைஞ்சிட்டா வேதாந்த வகுப்புகள்லாம் கிடையாது. ஒரு மன ஒருமைப்பாடு இருக்கவங்களுக்கு மெடிடேஷனே தேவையில்லையும் பாருங்க குருஜி. நல்ல கான்சன்ட்ரேஷன் உட்கார்ந்து எனக்கு 1 hour கிளாஸ் கவனிக்க முடியுது, இருக்கிற விஷயங்கள் உள்ள போகுது, மனம் எங்கேயும் வெளியில போகல அப்படின்ட்டா தியானம்ங்கிறது அவங்களுக்கு பண்ணணும். ஆனா அது அவசியம் என்றுங்கிறது ஒரு பாராட்டுக்காக ஸ்துதிக்காக சொல்றது. தியானம் பண்ணணும், வேண்டான்னு சொல்லல. அது அந்த அளவுக்கு சக்தி இருக்கவங்களுக்கு தியானமோ அதுக்கு அதனால் வரக்கூடிய சமாதியோ இதெல்லாம் தேவையே இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் இது சாதனம் ஆச்சுங்களா. அதிலிருந்து பெறக்கூடிய இப்ப வைராகியத்துக்கு வருவோம். அப்புறம் வைராகியத்தின் வச்சுக்கிட்டு நீங்க உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு, ஜட வஸ்து தான் நீங்க எடுத்து வைக்க முடியும். ஜட வஸ்துவை எடுத்து வச்சு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா ஒரு சமாதி கிடைக்கும். இன்னொரு சமாதி இந்த சாதனமாக வச்சு ஏகாக்கிர சித்தத்தை பெற்று அதற்கப்புறம் நீங்க சிரவணம், குரு கிட்ட போய் வேதத்தை சிரவணம், அப்புறம் அதுல இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் பண்றது மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்தின் மூலியமாக நமக்கு ஒரு சமாதி கிடைக்கும். அதுதான் என்னது, விவேக சமாதிம்பர். அதுதான் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையோட குறிக்கோள். அது இந்த சமாதி. அந்த சமாதி என்ன சொல்லலாம், ஞான நிஷ்டை. அது எப்படி பெறணும்? இந்த சமாதி பாருங்க, கண்ணை மூடியது. இந்த சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதி மெடிடேஷன் என்ன பண்ணணும், சமாதியில் என்ன பண்ணணும், கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த சமாதி கொஞ்ச நேரம் அப்படியே அந்த எண்ணத்தில் மட்டும் மனத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு சுகத்தை அனுபவிச்சுட்டு வெளியில வந்துடும். இது ஒரு டைப். ஆனா இவர் சொல்றாரு பாத்தீங்களா, 2வது சமாதி. அது என்ன சொல்வாரு, அந்த விவேக சமாதி. அப்படின்னா அறிவு பூர்வமாக வேதாந்தத்தை படிச்சு அதை சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி அதுல நின்று பழகி மனதையெல்லாம் குவாலிஃபை பண்ணி என்ன சொல்ற சாதன சதுஷ்டியெல்லாம் பழகி கர்மயோகத்தை பழகி அதுக்கப்புறம் அந்த இறைவனை பற்றிய ஞானம் பெறுவதின் மூலியமாக கிடைக்கக்கூடிய சமாதி என்டையர்லி டிஃபரெண்ட். இந்த சமாதி தான் அடுத்த பிறவி இல்லாமல் நம்மை செய்யக்கூடியது. இவர் மோட்சத்துக்கு இன்னொரு பேரு சமாதின்னு கொடுக்கிறார். இது சாஸ்திரமே கொடுக்கும், பதஞ்சலி இல்லைங்க, சாஸ்திரமே இதுக்கு ஒரு சமாதி. எது? அந்த ஞானத்தில் நிற்கிற, ஏன்னா ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் நழுவுதல்ங்கிறது நடைபெறலாம். அந்த நழுவுதெல்லாம் இல்லாம பூர்ணமாக அந்த இறைவனை பற்றி அறிந்து இறைவ தத்துவத்திலேயே நெற்றல். அது என்ன சொல்றாரு இவரு, சமாதி. அது கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து பெறக்கூடியது. நீங்க while you are transversing in this world, while you are doing இந்த வியாபாரிக விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே அவன் அந்த நிலையில் நின்று கொண்டுதான் he will do the transaction. இதுக்கு கண்ணை மூடி உட்கார்ந்து பெறுகின்ற சமாதியில இதைத்தான் 2ஆ பிரிக்கிறார். 2 type of விவேகம், வைராகியம். வைராகியம் 2, அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய சமாதி 2, அதனுடைய ரிசல்ட் வேற. இதனுடைய சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதி நீங்க அடைஞ்சீங்கன்னா அடுத்த பிறவி இல்லாமல் இறைவனை பற்றிய ஞானம் எல்லாம் கிடைக்காது, தெளிவு பண்றார். அதனால அதுக்கு என்ன பேரு போடாது, அப்பரம்பா, பரம் மேலானது. இங்க வாங்க, இது அடைவதற்கு அதை என்னவா யூஸ் பண்ணிக்கோங்க, சாதனமா யூஸ் பண்ணிக்கங்க. மெடிடேஷனோ அதுல வர சமாதியோ நீங்க ஒரு சாதனமா யூஸ் பண்ணிக்கங்க, தப்பில்ல. ஆனா அது சாத்தியம் அல்ல. எது சாத்தியம்? பரவைராக்கியம். வேதாந்தத்தை ஒரு குரு முக்கேன உட்கார்ந்து படிச்சாவன மன நிதித்தியாசனம் தான் எதை கொடுக்கக்கூடியது நமக்கு. 2வது விவேக வைராக்கியம் அல்லது விவேக சமாதி. இதுதான் கான்செப்ட். இந்த பதஞ்சலி கொடுக்குற இந்த இடத்தோட கான்செப்ட். இப்ப நாம அந்த இடத்துல நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, விவேக சமாதி, அந்த 2வது சமாதி. இது பாத்தீங்கன்னா சமாதிக்கு விவேக சமாதின்னு சொல்லுவோம். அப்புறம் ஞானி அடையக்கூட அந்த ஞானியினுடைய சமாதி, அதெல்லாம் அந்த இது அப்புற வைராகியத்தின் மூலியமா கிடைக்கக்கூடிய சமாதி எனது அஞ்ஞானிகளுடைய சமாதி, ஜட சமாதி. அஞ்ஞானிகளுடைய சமாதி அது ஜட சமாதி. இங்க அப்புறம் பர வைராகியத்தின் மூலியமாக பரசமாதியின் அந்த சமாதி மூலியம் அந்த வைராகியத்தின் மூலியமாக நீங்க அந்த சிரவண மனனம் நிதித்தியாசனம் பண்ணி கிடைக்கிற அந்த சமாதி என்ன சொல்றாரு, ஞானி அடையக்கூடிய சமாதி விவேக சமாதி. இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனோட நாம எங்க போலாம், 20வது சூத்திரம். இவர் என்ன சொல்றாரு, இதுக்கு அந்த விவேக சமாதிக்கு இவர் என்ன பெயர் கொடுக்கிறாரு, உபாய பிரத்யய சமாதி.
இது விவேக சமாதி, ஞானியோட சமாதின்னு வச்சுக்கோங்க. அக்ஞானியோட சமாதி ஈஸியா புரியுற வேர்டுன்னா அக்ஞானியோட சமாதி, ஞானியோட சமாதி. ஆனா அந்த வேர்டு நாங்க சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அது பதஞ்சலி கொடுக்குற வேர்டு, அவருடைய மெட்டா லாங்குவேஜ் ஆஃப் த பதஞ்சலியோடது. அதனால அந்த வேர்டு சொல்லிதான் சொல்லணும். அந்த ஞானியுடைய சமாதி இவர் என்ன பேர் கொடுக்குறாரு? உபாய பிரத்யய சமாதி. அது நீ ஞானியோட சமாதின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த சமாதி எப்படி வரும் இது சொல்லி கொடுக்குறாரு. நீ அங்க போ, இந்த அந்த அந்த ஞானி பெறுகின்ற அந்த சமாதியை, அந்த ஞான நிஷ்டைக்கு நீ போகணும்னா என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா. ஸ்ரத்தான என்னது? நம்பிக்கைக்கு மேல ஒரு ஸ்டெப். நம்பிக்கைனா எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, என் கண்ணை நான் எந்த அளவுக்கு நம்புறேனோ அதை விட குருஜி சொல்லும் போது, உன் கண்ணை நீ எந்த அளவுக்கு நம்புற. இப்ப நான் கையில ஒண்ணு காமிக்கிறேன், காமிச்சிட்டு இது பென்சில் காமிக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்றேன்? இங்க பாருங்க, நான் பேனாவை காமிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க நீங்க பென்சிலை காமிக்கிறீங்க அப்படிங்க. இல்ல இல்ல பேனா. நீங்க நம்பீங்க? இல்ல இல்ல பென்சிலு. நான் கண்டிப்பா இது பேனாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க யாரா இருந்தா என்ன, குருவா இருந்தானே யாரா இருந்தானே, நீங்க காமிக்கிற பென்சில் தான் அப்படின்னு சொல்லும் போது உங்க கண்ணை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்க? எப்படி அடிச்சு சொல்றேன்? நான் சொல்றேன், நான் பார்த்தேன், அது பென்சில் தான். அவங்க தப்பா சொல்றாங்க, எப்படி ஒத்துக்கிட்டோம்? கேட்கறமா இல்லையா? அப்ப எதை காமிக்குது அது? உங்க கண்ணை நீங்க அந்த அளவுக்கு நம்புறீங்க இல்லைங்களா? அந்த விட சுவாமிஜி சொல்றது அதிகமான நம்பிக்கை எங்க வரணும்? சாஸ்திரம், இறைவனோட வாக்குக்கு நம்பிக்கை. அதாவது நம்பிக்கைனாங்க அந்த உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த சாஸ்திரத்தில் இருக்கிற நம்பிக்கை. சாஸ்திரம் சொல்ற உண்மையை பெண்டிங் டிஸ்கவரி, அதான் அந்த கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த சாஸ்திரத்தில் இருக்கிற நம்பிக்கை. அதுதான். ஏன்னா ஸ்ரத்தாங்கிற வேர்டு, நம்பிக்கைங்கிற வேர்டு டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் வராது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்தா நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறதுனாலதான் நான் அதை கொஞ்சம் விளக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா பெண்டிங் டிஸ்கவரின்னு சொல்லலாம். அந்த சாஸ்திரம் சொல்ற விஷயத்தை நான் கண்டுகொள்ற வரைக்கும், கண்டுபிடிக்கிற வரைக்கும், புரிந்து கொள்கிற வரைக்கும் அதன் மேல் வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை, அதான் ஸ்ரத்தா. அத ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நம்பிக்கை. அது பாருங்க, நம்பிக்கையில இன்னொரு விதம் இருக்கு. ஸ்ரத்தா இருக்கணும், அஸ்ரத்தானா ஆஸ்ரத்தானா நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடாது. இது ரெண்டு கடவுள் இன்னொன்று இருக்குதுங்க, கு ஸ்ரத்தாமோ. கு ஸ்ரத்தா, கு ஸ்ரத்தாவும் இருக்கக்கூடாது. கு ஸ்ரத்தானா என்ன தெரியுங்களா? குரு சொல்றார், என்ன சொன்னாலும் சரி ஆமா அப்படி ஏற்றுக்கொள்ள கூடாது. குரு சொல்றங்கிறக்காக அப்படியே அதை அப்படியே முழுங்க கூடாது. என்ன சொல்றது? அப்படியே அந்த ஜீரணம் பண்ண முடியாம ஜீரணிக்க முடியாத விஷயங்களை உள்ள முழுங்க கூடாது. எப்படி எப்படி இருக்கணும்? புத்திக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அது சாஸ்திரம் சொல்ற விஷயத்த குரு சொல்லும் போது புத்திக்கு அது ஏற்புடையதாக இருக்கணும். புத்தினால ஏற்காத, புத்திக்கு ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை நம்பக்கூடாது. இப்போ ஒண்ணு சொல்றேன், நான் ஆத்ம ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் சாப்பிடவே தேவையில்லை, நீங்க அதுக்கப்புறம் 30 வருஷ நாள் வாழலாம். சும்மா சொல்றேன், ஒன்னு சொல்றேன்னு வச்சுக்கலேன். ஐயோ ஆமா எனக்கு குரு சொல்லிட்டாங்க, ஞானத்துக்கு அப்புறம் சாப்பிட வேண்டியதில்லை. எப்படிங்க இஸ் இட் பாசிபிள்? கேள்வி கேட்க தெரியும். ஏங்க இந்த சரீரத்துக்கு மூச்சு காற்றும் பசியும் தாக்கமும் அதுக்கு பிடிச்ச ஒரு நோய், அது இல்லாமல் இது வாழ முடியாது இந்த சரீரம். அது ஞானத்தை பெற்றதுனால இந்த சரீரம் என்ன அப்படியே வேற ஏதாவது மாறிடுவே என்ன? சாப்பிடாமல் எந்த ஞானினாலும் இருக்க முடியாது. தாக்கத்தை தவிர்த்து பசியை, ஏன்னா இந்த பசி தாக்கத்தோட தான் நம்ம இந்த சரீரத்தை எடுத்திருக்கோம். அது இறைவனுடைய படைப்பு. இந்த ஞானத்தை பெற்றதுனால இறைவனோட படைப்புல எப்படிங்க மாற்றம் வரும்? திருப்பி கேள்வி கேட்க தெரியணும், அது எப்படி? ஹவு இட் இஸ் பாசிபிள்? சில பேர் சொல்றது, ஞானி தூங்கவே மாட்டாரு. இறைவன் எப்படி படைச்சிருக்காரு? இந்த சரீரம் 7 மணி நேரம் தூங்கணும், ரெஸ்ட் டு லிவர் இவ்வளவு மணி நேரம் கொடுக்கணும், லங்ஸுக்கு இவ்வளவு, லங்ஸ் ஒண்ணுதான் நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்றது, வயிற்றுக்கெல்லாம் இவ்வளவு நேரம் ரெஸ்ட் கொடுங்க ரெஸ்ட் கொடுங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் திடீர் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் நான் ரெஸ்டே எடுக்காம தூங்காம இருக்கிறேனா? இதெல்லாம் கூஸ்ரத குரு சொல்றாங்கிறக்காக அப்படியே ஏற்றுக்கொள்ள கூடாது. நம் புத்திக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அதனால என்ன சொல்ல, கூஸ்ரத்தான ஒண்ணு அதை ஏற்புடையது அல்ல. ஸ்ரத்தா ஆஸ்ரத்தானா ஸ்ரத்தா இல்லாமல் இருத்தல், கூஸ்ரத்தானா மூட நம்பிக்கை. அப்படி சொல்றதெல்லாம் குரு சொன்னாருங்கிறக்காக அப்படியே ஏற்றுக்கொள்ள கூடாது. எப்படி இருக்கணும்? புத்திக்கு ஏற்புடையதாக இருக்கணும். சரி, எது அதுல ஸ்ரத்தா? ஃபர்ஸ்ட் சாஸ்திரம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா குரு இருந்துதான், குரு தான் எங்க கூட்டிட்டு போவாரு? சாஸ்திரத்தை கூட்டிட்டு போறாரு. அதனால ஃபர்ஸ்ட் என்ன வச்சுக்கலாம்? குரு ஸ்ரத்தா. அவர் கரெக்டான குருவானு புத்திக்கு ஏற்புடையதாக இருந்து ஏற்றுக்கிட்டு அப்புறம் குரு ஸ்ரத்தா வரும். அதுக்கப்புறம் அவருதான் எதை கொடுப்பாரு உங்களுக்கு? வகுப்புகள் செல்ல செல்லதான் அந்த சாஸ்திரத்து மேல, இறைவனோட வாக்கு மேல ஒரு ஸ்ரத்த வரும். எனக்கு என்னன்னே தெரியாம எப்படிங்க நம்பிக்கை ஒரு எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வராது.
பயந்துக்காதீங்க, ஐயோ நமக்கு என்ன கொஞ்சம் நம்பிக்கை வர மாட்டேன், அப்படித்தான் இருக்கும். அது வகுப்புகள் செல்ல செல்லதான் இறைவனை பற்றி உங்களுக்கு ஞானம் உள்ள என்ன சொல்றது ஸ்பரிக்கும் பாத்தீங்களா, அந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படத்தான் இறைவனை பற்றி ஈஸ்வரனை பற்றிய ஞானம் வர வரத்தான் நம்மளுக்கு என்ன வரும், ஸ்ரத்தா வளர்ந்து கொண்டு வரும். புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் குரு ஸ்ரத்தா இருக்கணும், அப்புறம் சாஸ்திர ஸ்ரத்தா, அப்புறம் அந்த சாஸ்திர சொல்ற சாதனங்கள். சாதனை என்ன சொல்லுது, கர்மயோகம் பண்ணு, உபாசனை பண்ணு, தியானம் பண்ணு, வாக் தபஸ், தவம் என்னென்ன வாக் தபஸ் ஃபாலோ பண்ணு, எத்தனை தவங்கள் சொல்லுது. இது மேல ஸ்ரத்தை இருக்கணும். சில பேர்த்துக்கு என்னன்னா இது இந்த தபஸெல்லாம் சன்னியாசிகளுக்கு ஓகே. ஏன்னா நாங்க படிக்கும்போது குருஜி சுவாமிஜி சன்னியாசி கூட படிக்கணும், என்ன சொல்றது, இந்த தப்பசெல்லாம் அவருக்கு ஓகேப்பா, குடும்பத்துல உட்காந்துட்டு நம்மளால அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வேலையாகாது. வாக் தபஸ்னா வாக்கை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அப்படித்தான் யூஸ் பண்ணணும், அதை பழகணும். ஏன்னா வாக் தபத்தை பழகணும், பழகிதான் கொண்டு வரணும். தானால யாருக்கு வராது. சரி ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நான் அப்படி மாறிக்குவேனா, ஞானிக்கு அது சோபாவமா இருக்கும். நாம ஞானத்தை பெற்றுட்டுனா சோபாவமா ஆயிருங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. இங்க முயற்சி செய்து வாக் தபஸை பெற்றால்தான் நீங்க பெற்ற ஞானத்தில் நிற்க முடியும். எப்ப பாரு அனாத்ம விஷயத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிறேன்னா பெற்ற ஞானத்தை நம்மளால நிக்க முடியாது. அனாத்மான என்னை தவிர்த்து வேற ஏதாவது விஷயத்த உட்காந்து எதையாவது பேசிட்டு இருக்கிறது, போன போடு அவங்கள பேசி இங்க போ அங்க போங்க எதையா பேசிக்கிச்சு, பேச்ச குறைக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லுச்சுன்னா நம்பிக்கை வேணும். சாஸ்திரம் சொல்லுதுன்னா அதுல அர்த்தம் இருக்கும். நான் வாக் தபஸ ஃபாலோ பண்ணணும்னு முதல்ல என்ன இருக்கணும், நம்பிக்கை. எதுல? ஈஸ்வரன் மேல ஒரு நம்பிக்கை, இறைவன், அப்புறம் அவர் கொடுத்த வேதத்தில் ஒரு நம்பிக்கை, அவர் கொடுக்கிற சாதனத்துல நம்பிக்கை, அப்புறம் குருவுக்கு மேல என்ன சொல்ற குரு மேல ஒரு ஸ்ரத்த. இது இருந்தா தான் பகவான் பகவத்கீதையில என்ன சொல்றாரு, ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். இந்த ஸ்ரத்த இருந்துருச்சுன்னா அவர் வேற ஒண்ணுமே உனக்கு தேவையில்லடா, ஞானம் இஸ் ரெடி. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், என்னை பற்றிய அறிவு வேதத்தினால் மட்டும்தான் கொடுக்க முடியும்ங்கிறதுல ஸ்ரத்தை. என்னை பற்றிய அறிவு வேதத்தினால் மட்டும்தான் கொடுக்க முடியும். விருப்பு என்ன சொல்றது, இது வகுப்புகளுக்கு வர வரத்தா அந்த பக்தியிலிருந்து உங்களுக்கு அங்க இறைவன் பக்தி தான் உங்களை எங்க கூட்டிட்டு போறோம். வேதத்தின் மேல் ஸ்ரத்த வருவதற்கு பக்தி தான் ரூட் பேஸ். அங்கிருந்து நாம் என்ன பண்ணணும், அப்புறம் இந்த ஞானத்தின் மூலியமாக, என்னை பற்றிய ஞானத்தின் மூலியமாக தான் மோட்சம். இதுல என்ன இருக்கணும், நம்பிக்கை. இந்த மாதிரி வேதம் சொல்கின்ற விஷயங்களில் நம்பிக்கை. அப்பதான் நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் மோட்சம். எது? பர சமாதினாலும் சரி, ஞானியோட சமாதி, அல்லது இவரு லாங்குவேஜ் உபாய பிரத்யய சமாதி நீங்க அடையணும்னா, மறுஜென்மம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பெறணும்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்ரத்தா. அடுத்து என்ன சொல்றாரு, வீரிய. ஸ்ரத்த மட்டும் இருந்தா பத்துமாங்க, எனக்கு குரு ஸ்ரத்தா இருக்கு, அது இருக்கு, நம்பிக்கை இருக்குன்ட்டு என்ன பண்ணணும், அந்த வகுப்புகளை தொடர்ந்து சிந்திக்க தெரியணும். தொடர்ந்து அந்த சக்தி, அந்த ஆற்றல் பெற வேண்டும். தொடர்ந்து சிந்திக்கிறது, தத்துவ விவேகத்தை வகுப்புகள்ல இறைவன் என்ன சொல்றாரோ அதை தொடர்ந்து சிந்திக்கணும். சிந்திக்கிற சக்தி, அந்த ஆற்றல், அதுக்கு என்ன சொல்லணும்னா தாரணா. இது தாரணாங்கிறது பதஞ்சலியோட லாங்குவேஜ். தாரணா அப்படின்னு என்னது, தொடர்ந்து சிந்திக்கிற சக்தி அல்லது ஆற்றல், அதுக்கு பேருதான் வீரிய. எது? வகுப்புகளை சொல்லி கொடுத்த விஷயங்களை தொடர்ந்து சிந்திக்கணும். அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்றாரு, அடுத்த குவாலிபிகேஷன் ஸ்மிருதி. ஸ்மிருதினா எந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுலயே நிதித்தியாசனம், அதுலயே என்ன பண்ணும், dwelling in the subject matter, அந்த ஞாபக சக்தின்னு எடுத்துக்கலாம். ஸ்மிருதிங்கிறது என்னதான், ஞாபக சக்தி, அந்த நிதித்தியாசனம். என்ன நம்ம எந்த ஞானத்தை பெற்றோமோ அதை மீண்டும் மீண்டும் டொல் பண்ணிக்கிட்டே, எப்படி குலாப்ஜான் சக்கரப்பாகல ஊறுதோ அதை போல சொல்லி கொடுத்த விஷயத்தில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம ஊறிக்கொண்டே இருக்கணும். ஆத்ம விஷயத்தில் ஊறணும். எதுல ஊறிட்டு இருக்க கூடாது, ஆனா ஆத்மா விஷயத்துல அந்த கடையில புடவை கிடைக்குதா, அந்த கடையில காய் விற்குதா, இதெல்லாம் அதுல ஊறிட்டு இருந்ததெல்லாம் மாத்தி இப்ப எங்க அதுவும் தேவை, வாழ்க்கைக்கு எங்க வாங்கணுமோ அங்க போய் வாங்குறோம், அதெல்லாம் இல்ல, அதுலயே ஊறிட்டு இருக்க கூடாது. இங்க ஆத்ம விஷயத்துல நம்ம என்ன பண்ணி பழகணும், ஊறி பழகணும். இதுக்கு என்ன சொல்லுவோம், தியானம். இது பதஞ்சலியோட வேர்டு தியானம். எந்த விஷயத்தை, ஆத்ம விஷயத்தை என்ன பண்ணணும், தியானம். எதை விட்டணும், அனாத்ம விஷயத்தை விட்டுட்டு இங்க பண்ணணும். அடுத்து என்ன சொல்றாரு, சமாதி. சமாதினா அந்த மனம் தத்துவத்தை உணர்ந்து இருத்தல்.
இப்ப என்ன தெரியுதுங்களா? இப்ப சமாதின்னு என்னது? எந்த விஷயத்தை நாம உணர்ந்தோமோ அந்த மனம் அந்த தத்துவத்தை உணர்ந்து இருத்தல், அவ்வளவுதான் சமாதி. என்ன விஷயங்கள் சாஸ்திரம் சொல்லி கொடுத்ததோ அந்த தத்துவத்தை மனம் அந்த தத்துவத்தை உணர்ந்து இருத்தல். தத்துவத்துக்கு சாக்ஷாத் காரணம் சொல்லுவோம், சமஸ்கிருதம் சொல்லும்போது சாக்ஷாத் காரணம். என்ன விஷயம் நமக்குள்ள நாம புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த அந்த விஷயத்தை, அந்த தியான விஷயத்தில் என்ன பண்ணணும்? மனம் தத்துவத்தை உணர்ந்து இருத்தல், அதுதான் என்னது? சமாதி. என்ன எடுத்துக்கலாம்? அதை பெற்ற ஞானத்தில் நின்று பழகுதல், அதுதான். அடுத்தது இப்படிப்பட்ட அடுத்த விட என்னது? பிரக்ஞா. பிரக்ஞா என்ன? ஞானம். இது என்ன விஷயம்? ஞானம், அறிவு வரணும் மனதில், ஒரு புத்தியில் ஒரு அறிவு வரணும். எதை பற்றி அறிவு? என்னை பற்றி ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானத்தை பெறுதல பார்த்தீங்கன்னா 2 ஞானம் சொல்லுவோம். ஒன்னு பரோட்ச ஞானம், இன்னொன்னு அபரோக்ஷ ஞானம் சொல்லுவோம். இந்த வேதாந்த வகுப்புல நீங்க போக போகவே உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க வாழும்போது இந்த 2 ஞானம் அப்ளை தான் ஆகுது. எப்படின்னா பரோட்ச ஞானம், பரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு என்ன நான் சொல்றேன். இப்போ நாம ரிஷிகேஷ் போயிட்டு வந்துட்டோம். இன்னொருத்தர் நாங்க ரிஷிகேஷ் போறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கலேன். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இங்க பாருங்க, இப்படி இந்த இடத்துல போங்க, இந்த ஃபிளைட் போங்க, இந்த ஃபிளைட்ல போய் இங்க இறங்குங்க, இங்கிருந்து இந்த வண்டி வச்சு அங்க போங்க, இப்படி ஆசிரமம் அங்க இருக்கும், இந்த மாதிரி கங்கை அங்க இருக்கும், ராமர் பாலம் இருக்கும், இந்த மாதிரி அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அங்க மாதிரி இந்த பக்கம் கோயில் இருக்கும், இந்த மாதிரி தயானந்த சரஸ்வதி ஆசிரமம் இங்கிருந்து போனீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கு, இப்படி எல்லாம் சொல்ல சொல்ல கேட்டுட்டு இருக்காரு. பாத்தீங்களா? அவருக்கு ஒரு ஞானம் வருமா இல்லையா? அதுதான் பரோக்ஷ ஞானம். பரோக்ஷ ஞானம், அவ்வளவுதான். அப்போ அது ஒரு ஞானம் தானே இருக்கு. அப்புறம் பாருங்க, அவரு கிளம்பி போறாரு ரிஷிகேஷ். போய் நான் என்னென்ன சொன்னனோ அதையெல்லாம் கண்ணுல பாக்குறாரு. அப்போ ஒரு ஞானம் வருமா வராதா? இப்ப கற்பனையில ஒண்ணு உள்ள வச்சிருப்பாரு ஒரு ஞானம். அங்க போய் அந்த ராமர் பாலத்தையோ அல்லது தயானந்த சரஸ்வதி ஆசிரமத்தையோ இல்ல ஒன்ன பார்க்கும் போதோ, கோயில் எல்லாம் பார்க்கும்போது அதிஷ்டானம் எல்லாம் இருக்கு, நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை பார்க்கும்போது நேரடியான ஞானம் ஏற்படுதா இல்லையா? அதுதான் அபரோக்ஷ ஞானம். இதுதான் பரோட்சம்னா மறைமுகமான ஞானம்னு எடுத்துக்கலாம் தமிழ்ல. ஏன்னா அது அப்படியே இந்த மாதிரி அர்த்தத்தை புரிஞ்சு மறைமுகமான ஞானம்னு எடுத்துக்கணும். இன்னொன்னு நேரடியான ஞானம், அதைத்தான் என்ன சொல்லுவோம்? பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம். இப்ப நீங்க வேதாந்த வகுப்புக்கு உள்ள வர்றீங்க அப்படின்னா இறைவனை பற்றிய ஞானம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படித்தான் தெரியும்? பரோட்சமா தான் தெரியும். இப்ப பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, புரிஞ்சுக்குவீங்க. ஓ பிரம்ம அஸ்தி, பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, இது பரோட்ச ஞானம். அபரோக்ஷ ஞானம்னா என்ன தெரியுங்களா? அது மாறணும். அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன்னு உங்களுக்கு அந்த அறிவு எட்டு போது அந்த ஞானத்துக்கு பேரு அபரோக்ஷ ஞானம். புரிஞ்சுங்களா? நேரடியான ஞானம் எப்போ? ஃபர்ஸ்ட் எப்படி புரியும்? பிரம்மஸ்தி, ஈஸ்வரஸ்தி, உலகமஸ்தி. ஏன்னா அஸ்தின்னு இருக்குதுன்னு அர்த்தம். பிரம்ம தத்துவம்னு ஒண்ணு இருக்குது, ஈஸ்வர தத்துவம்னு ஒண்ணு இருக்கு, மாயை தத்துவம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் ஈஸ்வர தத்துவம், அப்புறம் அதுல இருந்து வந்தது, இப்படி ஒன்னொன்னு அப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு பேரு பரோக்ஷ ஞானம். அது என்னவா பரிணமிக்கணும்? வகுப்புகள் போக போக உள்ள இன்டர்னலைஸ் ஆகி என்ன நீங்க சொல்லணும்? எஸ் அகம் பிரம்மாஸ்மி, அந்த பிரம்மம் என்னை தவிர்த்து வேறல்ல அப்படின்னு புரியுது. பாத்தீங்களா? அதுதான் அபரோக்ஷ ஞானம். அதத்தான் சொல்றாரு பிரக்ஞா, அறிவு. இந்த 2 அறிவும் ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? பரோக்ஷ ஞானம், அது மறைமுகமான ஞானம். அடுத்தது நேரடியான ஞானம். இதுதான் என்னது? இந்த அறிவினா என்னென்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தையோட ஒரு என்ன சொல்ற, ஸ்ரத்த, வீரியம், ஸ்மிருதி, சமாதி, அந்த ஞான நிஷ்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஞானம் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பரோக்ஷ ஞானம். அதுக்கப்புறம் அபரோக்ஷ ஞானம், அகம் நான் அந்த பிரம்மனாகவே இருக்கிறேன் அந்த ஞானம் தான் ஞான பூர்வகம். இப்படிப்பட்ட பூர்வகம்னா இப்படிப்பட்ட இந்த மாதிரி சாதனை மூலியமாக, பூர்வகம்னா முன்னால சொன்ன ஸ்ரத்தா, வீரிய, ஸ்மிருதி சொன்ன பாத்தீங்களா, அந்த சாதனத்தின் மூலியமாக கிடைக்கும் சமாதி. பூர்வகம்னா இந்த சாதனத்தின் மூலியமாக, இப்படிப்பட்ட சாதனத்தின் மூலியமாக கிடைக்கும் சமாதி. அடுத்த வேர்டு இதரேஷம். இதரேஷம்னா முதல்ல சொன்ன இந்த சூத்திரத்துக்கு முன்னால சொன்னதிலிருந்து இது மாறுபட்டது. என்ன வார்த்தை பாருங்க, என்ன பேர்ல கொடுக்கல. இதுக்கு முன்னால சொன்னது என்னது? பவ பிரத்யய சமாதி, அஜ்ஞானியோட சமாதி. அதத்தான் அவர் என்ன வேர்டு சொல்றாரு?
பவ பிரத்யய சமாதி, அஞ்ஞானியோட சமாதி, ஜட சமாதி, எப்படி வேணா எடுத்துக்கலாம். மோட்சத்தை தராத ஒரு சமாதி எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதிலிருந்து இது மாறுபட்டது. இப்ப நம்ம படிக்கிற இந்த சூத்திரத்துல சொல்ற சமாதி மாறுபட்டது. இது யாருக்கு தான் கிடைக்கும்? ஒரு விவேக் முமுக்ஷு, நான் மோட்சத்தை அடையணுங்கிற இச்சையோடு எவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய சமாதிக்கு பேரு உபாய பிரத்யய சமாதி. முதல்ல பவ பிரத்யய சமாதி, இது உபாய பிரத்யய சமாதி. புரிஞ்சுக்கல முடியலனா அது அஞ்ஞானி பெறுகின்ற சமாதி, இது ஞானி பெறுகின்ற சமாதி. இதன் மூலியமாகத்தான், இந்த சமாதியின் மூலியமாகத்தான் மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும். ஓகே, இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டீங்களே, இதை எப்படி, யாருக்கு, எப்பொழுது இந்த சமாதி கிடைக்கும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதையெல்லாம் சத்தையோடு இருக்கேன், எல்லாம் பண்றேன். யாருக்கு எப்ப கிடைக்கும்? நான் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்ப கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும்? ரெண்டையுமே பதில் சொல்றாரு. சூத்திரம் 21 சூத்திரம், உபாய பிரத்யதி சமாதி அல்லது ஞானியோட சமாதி யாருக்கு எப்பொழுது கிடைக்கும்? 21 சூத்திரம் என்ன, எப்படி இருக்கணுமா முயற்சி? தீவிர சம்வேகானா மாசன்னக. எப்படி படிக்கணும்? தீவிர சம்வேகானா மாசன்னக. புரிஞ்சுங்களா? தீவிர சம்வேகானா மாசன்னக. ஆசன்னக பிரிக்கணும், பிரிச்சு சொல்றேன். இப்ப வேர்டு பிரிச்சுக்கலாம். எப்பவுமே சூத்திரம் படிச்சோன்னா அன்வயம். எப்படி பிரிக்கணும்? இத ஃபர்ஸ்ட் வேர்டு தீவிர, ரெண்டாவது வேர்டு என்ன? சம்வேகானாம், சம்வேகானாம். அதுக்கு அடுத்தது ஆசன்னக. 3 வேர்டு இந்த சூத்திரத்துல, 3 வேர்டு. ஆசன்னக, ஆசன்னகனாங்க ரொம்ப ஈஸியான வேர்டு தான். வெகு அருகில் இருக்குது அப்படின்னாங்க அவனுக்கு முன்னாடி நிக்குது அப்படின்னு அர்த்தம். வெகு அருகில் என்ன அர்த்தம்? அவனுக்கு முன்னாடி நிக்குது. யாருக்கு முன்னால் அந்த எது நிக்குது? எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? அந்த மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடிய அந்த சமாதி அவனுக்கு முன்னால் நிக்குது. எப்போ? அது அந்த 2 வார்த்தையும் தீவிர சம்வேகானா. தீவிர அப்படின்னு என்னங்க தமிழ்ல சொன்னோம்னா முழு மூச்சுடன். அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. முழு மூச்சுடன், தீவிர முயற்சி, அப்புறம் ஒரு ஈடுபாடு, அதோட கூடிய சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணணும். சாதனங்கள் என்னென்ன சொல்லுது? கர்மயோகம், உபாசனை, தவம், யக்னம், தானம், தவம், இதெல்லாம் சொல்லுது இல்லைங்களா? இது எல்லாத்தையும் சாதன அனுஷ்டானம் பண்றதில் தீவிரம், முழு மூச்சுடன், தீவிர முயற்சியுடன் சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணணும். அப்படின்னு என்னங்க? காலத்தை வேஸ்ட் பண்ணாமல் சாதனங்களை ஃபாலோ பண்ணணும். காலத்தை என்ன பண்ணிடக்கூடாது? வேஸ்ட் செய்யக்கூடாது. இப்ப நம்ம ஸ்பீடா செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த வேர்டு பாத்தீங்கன்னா சம்வேகானா. சம்வேகானம்னா மீனிங் பாத்தீங்கன்னா ஒரு வைராகியத்தோடு, ஒரு ஸ்ரத்தையோடு இருப்பவருக்கு என்ன இருக்கணும் மனசுல? வைராகியம். இந்த உலக விஷயங்களில் இந்த சுகத்தை அனுபவிக்கணும், அந்த சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதுல ஒரு பற்றற்ற நிலை, அந்த வைராகியம் பிளஸ் மேல சொன்ன அந்த ஸ்ரத்தா அதனுடன் இருக்கணும். இப்ப என்னன்னு சொல்றாரு? அவன் செய்யற முயற்சி, அந்த சாதனங்களை கடைபிடிப்பதில் தீவிர முயற்சி இருக்கணும், முழு மூச்சுடன் செயல்படணும், காலத்தை வேஸ்ட் பண்ணாம இருக்கணும். அப்போட பிளஸ் மனதில் என்ன இருக்கணும்? வைராகியம் இருக்கணும். ஒரு ஸ்ரத்தையோட இருப்பவனுக்கு அந்த சமாதி எங்க நிக்குதாமா? அவனுக்கு முன்னால நிக்குது, அருகில், வெகு அருகில் அவனுக்கு முன் நிற்கிறது. இது அந்த ஸ்லோகத்துடைய, இந்த சூத்திரத்துடைய அர்த்தம். இப்ப நம்ம வந்து வேகம் அப்படின்னாக்கும் அவசரம், இந்த ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் நம்ம பார்த்துக்கணும். வேகம் அப்படின்னா என்ன, அவசரம்னா என்ன? வேகமா செய்யற ஒரு செயலை அப்படின்னா முழு மன அமைதியுடன் என்ன இருக்கணும்? மன அமைதி. ஒரு செயலை விரைவாக செய்யும். மன அமைதியுடன் ஒரு செயலை நீங்க விரைவா செய்யறீங்கன்னா அதுக்கு பேரு வேகம். சரி, ஓகே. மன அமைதியுடன் வேலை செய்யணும்னா என்னென்ன அங்க கண்டிஷன் இருக்கணும்? இப்ப மன அமைதியுடன் நான் சமைக்கிறேன் எடுத்துக்கலாம், நமக்கு ஏதாவது செய்யற வேலையை எடுத்துக்குவோம். வேகத்துக்கும் இந்த அவசரத்துக்கும். இப்ப மன அமைதியுடன் சமையல் செய்யறதுன்னு என்ன?
இப்ப சமையல் செய்யறதுக்கு முன்னால முதல்லயே பிளான் பண்ணிருக்கணும். அதுதான் என்னென்ன பண்ணிருக்கணும், எல்லா விஷயங்களையும் சரி பார்த்து வச்சிருக்கணும். அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, எல்லா ப்ரொவிஷன்ஸ் எது இல்ல, என்ன காய் சமைக்க போறோம், அந்த காய் இருக்குதா, சமையல் ரூம்ல வந்ததுக்கு அப்புறம் தான் டேய் போய் அரைக்குள்ள தக்காளி வாங்கிட்டு வா, அதெல்லாம் வேகம் அல்ல. முதல்லயே பிளான் பண்ணிருக்கணும். இப்ப என்ன சமைக்க போறோம், அதுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்குதா, பல விஷயங்களை சரி பார்த்து கொண்டு நீங்க அந்த வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா வேகம் தான் வரும். இது எந்த பிளானும் இல்லாம தக்காளி குழம்பு வைக்கலான்னு போறது, ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா 2 கம்மியா இருக்கு, பத்தாது, ஐயோ போய் ஓடி போய் வாங்கிட்டு வா, அவன் போய் வாங்கிட்டு வந்து அப்புறம் சமைச்சு ஆள் இருக்குதோ இல்லைன்னா நாம தான் போறோம், போயிட்டு வந்து சமைக்கிறவங்களும் இருக்காங்க பாக்குறேன். ஏங்க எங்க போறீங்க கடைக்கு, குழம்பு வைக்கலான்னு பார்த்தேங்க 2 தக்காளி பழம் இல்லாதனால கடைக்கு போறேன், இந்த முக்கு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து, இதெல்லாம் எப்பங்க இவங்கனால எதையுமே சாதிக்க முடியாது. எல்லாமே ஒரு பிளான் பண்ணி நாளைக்கு நைட்ல இருந்து இப்ப பிளான்ல இருக்கணும். இந்த காய் என்ன குழம்பு என்ன, அப்ப என்ன ஆகும், அந்த எல்லா விஷயங்களும் சரியா அமைச்சு வச்சிட்டீங்கன்னா அது மன அமைதியா இருக்கும், டென்ஷன் ஆகாது. ஐயோ இது இல்லையா அது இல்லையங்கிறதுல வராது, மன அமைதி தானா வந்துடும். அப்புறம் சமையல் நம்ம பண்ணும்போது கடன்னு வரும். அதுக்கு பேரு வேகம். அதுக்கு ஆப்போசிட் என்னது, அவசரம். அவசரம் என்னது, குழப்பம், மனதில் ஒரு பதட்டம். ஏன் வருது, விஷயங்கள் சரியாக இல்லாத போது ஐயோ தக்காளி பழம் இல்லையே, ஐயோ எண்ணெய் இல்லையே, ஐயோ இது இல்லையே, இதை போய் வாங்கலாமா, சரி இந்த குழம்பு வைக்கலாம், உன்னை பிளான் பண்ணி உன்னை வச்சுட்டு போய் பார்த்தா அது இல்லையே, சரி குழம்பு மாத்து, ரசம் மாத்து, என்னது பதட்டம், குழப்பம். என்ன பண்ணுவோம், விஷயங்கள் சரியாக நீங்க அமைத்துக் கொள்ளாத போது, பிளான் பண்ணாத போது ஸ்பீடா செஞ்சோம்னுங்களேன், அதுக்கு பேரு தான் பதட்டத்தோடு செய்யறதுக்கு பேரு அவசரம். இந்த அவசரம் வாழ்க்கைக்கு எந்த நிலையிலும் உதவாது. அப்புறம் வேதாந்தத்துக்கு மட்டும் எப்படிங்க உதவ போகுது, சாதாரண ஒரு குழம்பு விஷயம் ரச விஷயத்துக்கே நம்மளால இந்த அவசரம் வேலைக்காகாது. என்ன பண்ணுவோம், இதை போடுவோம் கொட்டுவோம், அப்புறம் வேற கீழே ஊற்றி மறுபடியும் வேற எடுத்து போட்டு பட்டன்னு ஒருத்தர் பார்த்தா நம்ம கிட்ட போற பயமா இருக்கு. அப்படி பட்டன்னு எல்லாம் பதட்டம். அந்த பதட்டம் இல்லாத மனநிலையில் நீங்க கடன்னு செஞ்சா அதுக்கு பேர் வேகம். பதட்டத்தோட நீங்க கடன்னு செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் அவசரம். எதை ஃபாலோ பண்ணக்கூடாது, அவசரமா இருக்கக்கூடாது. என்ன வேர்டு போடுறாரு, சம்வேகானாம். என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் இதுக்கு இந்த ஞானத்தை பெறுவதற்கு, இந்த சமாதியை இவர் சொல்ற சமாதி தான் பரசம்யாதின்னு சொல்ற, இல்ல விவேக சமாதி தான் ஞானியோட சமாதி. எதா இருந்தாலும் அதை அடையிறதுக்குண்டான விஷயங்கள்ல பர்ஃபெக்டா இருந்ததுன்னா அவனுக்கு என்னென்ன சாதன சதுஷ்டிய சம்பத்தி ரெடி ஆகணும், வைராக்கியம், விவேகம், முமுட்சுத்துவம், சமாதி படிச்சோம் இல்லைங்களா, இதெல்லாம் கரெக்டா இருக்குது அப்படின்னா அவனுக்கு ஞானம் எங்க இருக்குதாமா, வெகு அருகில். அதை போட பாருங்க, வெகு அருகில். எப்படி ப்ரிப்பரேஷன்ஸ், அதுதான் கஷ்டம். நீங்க பாருங்க, வேணுங்கிற பொசிஷன்ஸ் வாங்கி வைக்கிறதா டைம் எடுக்கும், இதெல்லாம் தான் கஷ்டம். அது அடுப்புல வச்சு எவ்வளவு நேரம் ஆக போகுது இறக்குறதுக்கு, அப்படின்னு இறக்கலாம். அடுப்பு ஈஸ் பண்ணிடுறேன் பாத்தீங்களா, அதுதான். ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் தான் கஷ்டம். அந்த ஒர்க்குங்கிறது, சமையல்ங்கிற வேலை கஷ்டம் கிடையாது, ப்ரிப்பரேஷன்ஸ் கஷ்டம். அது போல ஞானத்தை பெறுதல்ங்கிறது ரொம்ப அருகில். எப்போ இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் தன்னை ரெடி பண்ணி வச்சிருந்தானா, மனதை பக்குவம். ரெடினா என்னங்க, பேங்க் பேலன்ஸ் ஒரு கோடி வாங்கிட்டு வா, இல்ல கார் வேணும், நிறைய கேட்கிறாரு அவரு. மன அமைதி, ஏக்காக்குறத சித்தம், சஞ்சலம் இல்லாத மனம். அதுக்குதான் இந்த சாதனம்லாம் அதுதான் சொல்றாரு. இதையெல்லாம் பண்ணு, மன அமைதியை பெரு, அப்ப உனக்கு வெகு அருகில் இருக்குது. வேகமாக அவன் அதை அடைந்து விடுவான். ஏன்னா அவனுக்கு அருகில் இருக்கு, டக்குன்னு போய் பிடிச்சிருவான். அதான் இவர் இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். அடுத்தது 22வது அந்த தீவிரங்கிற ஒரு வேர்டு போட்டார் பாத்தீங்களா, அதை மறுபடியும் ஒரு 3ஆ பிரிக்கிறார். பதஞ்சலி தீவிரத்தை 3ஆ பிரிக்கிறார். ஏன்னா அவர் ஒரே தீவிரம்னா உங்களுக்கு புரியாம இருக்குங்கிறக்கா அவர் என்ன பண்றாரு, தீவிரம் அப்படின்னு என்ன சொன்ன, முழு முயற்சி. அந்த முயற்சி பண்றவங்க 3 டைப்பா முயற்சி பண்றாங்க. அவர் போலிங்க, மனிதர்களை பார்த்தாரு, 3 விதமான முயற்சியை பாக்குறாரு. அவர் அந்த 3ஐயும் சொல்றாரு. என்னென்ன, ஃபர்ஸ்ட் மிருது, மத்திய, படிக்கும்போது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னது, மிருது, அப்படி முயற்சி பண்ணுவாங்க ஒருத்தர். அடுத்தது மத்திய, அடுத்தது அதிமாத்திரத்வாத். 3 பேர் அதிமாத்திர. ஃபர்ஸ்ட் மிருது, அவங்க வகையில முயற்சி பண்ணுவாங்க. இந்த இறை ஞானத்தை பெறுவதற்கு, இந்த சமாதி நிலையை அடைவதற்கு ஒருத்தர் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி முயற்சி பண்ணுவாங்க, மிருது. அடுத்தது மத்திய, அடுத்தது அதிமாத்திர துவாத். இந்த மாதிரி ததக அப்படின்னா அதை பொறுத்து அபி விசேஷக வித்தியாசம் வரும்.
எதை பொறுத்து? அவங்களுடைய முயற்சியை பொறுத்து அவர்களுடைய சமாதியிலும் வித்தியாசம் வருகிறதுனா டைம் டேக்கன் மாறுபடும். முயற்சியை பொறுத்துதான் பலன் விசேஷம் மாறுபடுது, பலன் மாறுபடுது. அப்படின்னா இங்க பண்ற முயற்சி வச்சுதான் அங்க பலன் அமையும். விசேஷம் வேறுபாடுகள் வரும். யோகிகளிடம் வேறுபாடு வரும். முயற்சி செய்கின்ற யோகி அவர்களிடம் வேறுபாடு வரும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? எப்படி பண்ணுவாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்? என்ன சொல்றாரு? மிருது. மிருது நாங்க இந்த சாதனையெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். கர்மயோகம் பண்ணு, உபாசனை பண்ணுங்க, அல்லது வாக் தபஸ் பண்ணுங்க, விருப்பு வெறுப்புலேருந்து விடுபடுங்க. அதுக்கு தான் கர்மயோகம் இல்லைங்களா? காமத்திலிருந்து விடுபடணும், தோஷ தர்சனத்தை பண்ணி பாருங்க, காமத்திலிருந்து விடுபடுங்க. அப்புறம் குரோதத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்காக விடுபட்டுருவீங்க. கோபத்திலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன டெக்னிக்கு, இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது அதை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? உள்ள வாங்கிக்குவாங்க, சத்தையோடலாம் உள்ள வாங்கிக்குவாங்க. ஆனா விட்டு விட்டு முயற்சி செய்பவர்கள் ஏதோ செய்யற, அவ்வளவுதான். ஏதோ சொல்லியிருக்காங்க, நானும் செஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு 10ஓட 11 வாழ்க்கையில் இதை எடுத்துக்கிட்டு அப்பப்ப ஞாபகம் வரும்போதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது. இது சாஸ்திரம் சொல்லுது. இவங்கெல்லாம் குழந்தையை போன்றவர்கள். பரிதாபப்படுது சாஸ்திரம். ஏன் குழந்தையை போன்றவனா? அது பாருங்க, ஒரு டாயை கொடுங்க, 2 நிமிஷத்துக்கு மேல விளையாடுது, அடுத்த டாய்க்கு போயிடும். அடுத்து அது முடிஞ்சு அதுக்கு அடுத்த டைம் ஒரு 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 பிளான் எல்லாம் இருக்காது. குழந்தை விளையாடும் போது இது கிடைச்சதை விளையாட தூக்கி போட்டு அடுத்து கிடைச்சா அடுத்து கிடைச்சா அடுத்து, இந்த மாதிரி இவங்கெல்லாம் குழந்தைகளுக்கு சமமானவர்கள். they are not committed. they are all not committed. நான் பாக்குறமா இல்லையா? they are not committed to this study. பட் ஆக்டிவா தெரிவாங்க. பாத்தீங்கன்னா வெரி ஆக்டிவ். எல்லாம் கிளாஸ்க்கு வர்றது எல்லாருக்கும். ஆனா சாதனைகளை முயற்சி பண்ண மாட்டாங்க. கிளாஸுக்கெல்லாம் பர்ஃபெக்டா வந்துருவாங்க, அது ஆக்டிவ்னு அர்த்தம். பட் கமிட்மெண்ட் இருக்காது. வெரி ஆக்டிவ் இருந்து என்னங்க பிரயோசனம்? யூ மஸ்ட் பி கமிட்டட் டு தி ஸ்டடீஸ். அதுல கமிட்மெண்டோட இருக்கிறவங்க, கமிட்மெண்ட் இல்லாமல் வெரி ஆக்டிவா இருக்காங்க பாத்தீங்களா? அந்த டைப் ஆஃப் பீப்புளுக்கு பேரு மிருதுங்கிறாரு. மிது அந்த தீவிரத்தை கொண்டாந்து போட்டுக்கலாம் நீங்க. மிது தீவிரம், அடுத்தபடி மத்திய தீவிரம், அதிமாத்திர தீவிரம். இப்ப எதை படிக்கணும் நம்ம? மிது மிருது தீவிரம். குழந்தைத்தனமா செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். இவங்கெல்லாம் வந்துங்க தமிழ்ல சொன்னா சூழ்நிலை கைப்பாவை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூழ்நிலை கைப்பாவை. ஏங்க இதை செய்யல, ஏன் எனக்கு அந்த காரணம் இந்த காரணம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா சூழ்நிலை அமைஞ்சா நீ கிளாஸ்க்கு வருவோம். எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா கிளாஸ் சொல்லி கொடுத்து சிந்திப்போம். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சா என்னால இது முடியாது. சூழ்நிலை கைப்பாவை. அவங்க லைஃப டிசைட் பண்றது சூழ்நிலை. என்ன பரிதாபம் பாருங்க. My life should be decided by me, not by the external சூழ்நிலைகள். ஆனா இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சூழ்நிலைகள் கைப்பாவைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலதான் கிளாஸுக்கு டைம் இல்லை, வர முடியலை, அந்த காரணம் இந்த காரணம் சொல்ல வாய் வருதுன்னா சூழ்நிலை கைப்பாவைகள். அதுதான் சாமிஜி சொல்லுவாரு. நல்ல ஈஸியான ஒரு பழமொழி. விதைச்சிருவான் விவசாயி. இந்த டைப் ஆஃப் விவசாயி என்ன பண்ணுவானா? விதைச்சிருவானா, ஆனா அறுவடை செய்ய மாட்டான். இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விதைச்சிருவான், அறுவடை செய்ய மாட்டான். எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருப்பான். அறுவடை வரைக்கும் என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி என்ன பண்றது? அதை விட இன்னொரு எங்கு சுவாமிஜி கொடுக்குற உதாரணம் பார்த்தீங்கன்னா அவர் அழகான, அதாவது ஒரு முஸ்லீம் ஒரு குருங்க. அவர் வேறு ரூமி. அவர் வேறு ரூமி. அவர் ஒரு முஸ்லீம் குரு. அவங்களுக்கெல்லாம் சிஷ்யர்கள்லாம் நிறைய இருப்பாங்க. ஒரு ஃபேமஸான ஆள். அவர் முஸ்லீம் இதுல ஒரு ஃபேமஸான ஆளு. அவருக்கு சிஷ்யர்கள்லாம் இருக்கா. இவர் ஒரு தடவை கூட்டிட்டு போய் காமிச்சாராம். இந்த விவசாயி போல நீங்க வாழ்ந்துடாதீங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு தோட்டத்துல ஒரு விவசாயி மண்ணை நோண்டிட்டு இருக்கான். இவர் என்ன கூட்டிட்டு போய் இந்த விவசாயி மாதிரி வாழ்ந்துடாதீங்க அப்படின்னு ஒரு சிஷ்யன் கேட்டானா. ஏன் சார், ஏன் சுவாமிஜி, விவசாயிகள் அவங்க போடுற உணவு தான் நம்ம சாப்பிட்றோம், இந்த விவசாயி போய் வாழாதீன்னு சொல்றீங்க? நல்லா உத்துப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? 8 குழி தோட்டத்துல தோண்டிட்டான். இப்போ 9வது குழி தோண்டிட்டு இருக்கிறான். சிஷ்யன் கேட்கறான், இதுல என்னங்க தப்பு? அவர் ஏதோ மரம் இது நடுவாராட்டுக்கு 8 குழி தோண்டிட்டாரு, நீ 9வது குழி இன்னொரு மரம் நடக்கு இது தோண்டிட்டு இருக்கிறாரா என்னவோ அப்படின்னு அந்த சிஷ்யன் சொல்றான். அவர் சொல்றாரு, அதுக்கு தோன்றுனா பரவாயில்லப்பா, இந்த விவசாயினுடைய எண்ணம் கிணறு வெட்ட வேண்டும் என்பது. குழி தோண்ட வேண்டியது ஒரு எத்தனை அடி? ஒரு 15 அடி 20 அடி தோண்ட வேண்டியது. இதுக்கு மேல எங்க தண்ணி வரப்போகுது? விடு, இன்னொரு இடத்துக்கு போலாம். அங்க போய் மறுபடியும் 15 அடி 20 அடி தோண்ட வேண்டியது. எப்படி தண்ணி வரும்? சலிச்சு போய் அடுத்ததுக்கு போயிட வேண்டியது. இந்த உதாரணத்தை இன்னும் மறக்க முடியல பாருங்க. என்னால அப்படியே அடிச்சு மாதிரி இருந்தது எனக்கு. அதான் அப்புறம் அடுத்த குழி
அப்புறம் அங்க போய் இப்படி எத்தனை குழி தோண்டி வச்சுட்டான், 8 இடத்துல குழி தோண்டி வச்சுட்டான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறான், 9வது இடத்துல இங்கேயாவது தண்ணி வருமான்னு சொல்லி தோன்றான். அப்ப அவர் சொல்வார், ரூபி இந்த மாதிரி வாழக்கூடாது. இது மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. பல வருடங்கள், பல வகுப்புகள், பல ஆச்சாரியர்கள் படிக்கிறவன் எத்தனை பேர் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பல வகுப்புகள், பல வருடங்கள், பல ஆச்சாரியங்களா யாரு, இந்த ரூமி காமிச்ச அவர் பேர் ரூமி காமிச்ச விவசாயி போல. ஒரு இடத்துல போக வேண்டியது, அது கத்துக்க வேண்டியது, அப்படி விட்டுட்டு வந்துட வேண்டியது, அப்புறம் அடுத்தது, அப்புறம் அடுத்தது அடுத்தது எங்க போகுது. சோ எத்தனை இவங்க பாருங்க இப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. பல வகுப்புகள், பல குருமார்கள், பல ஆச்சாரியர்கள், பல வருடங்கள் ஓடி இருக்கோம். என்ன நடந்திருக்காது தெரியுங்களா, மனதில் எந்த விதமான மெச்சூரிட்டியும் வந்திருக்காது. ஏன் வரதில்லை, எத்தனை ஏதாவது வேதாந்த வகுப்புகள், பல வகுப்புகள் எடுத்துக்கங்க. அவர் சொல்லுங்க, சுவாமிஜி சொல்றது சின்மயானந்தால் இருந்து, ஏன்னா வேதாந்த வகுப்புகள் சொல்லி பரமாத்மனந்தால் இருந்து குருபரானந்தால் இந்த பரம்பரையில் இருக்க எல்லாத்து வகுப்புகள் நான் ஒரு கிளாஸ் போயிருக்கேன், இவங்க கிளாஸ் நான் போயிருக்கேன். இந்த பரம்பரையில் வந்த குருகிட்டயே இத்தனை பேர்த்திட்ட படிச்சுட்டு கடைசியில மனப்பக்குவம் என்னன்னு கேட்டா அந்த கரணம் என்னது, ஒரு துளி கூட மாற்றம் இல்லைன்னா எதுக்கு படிச்சது. மனதில் அதே விருப்பு, அதே வெறுப்பு, அதே துக்கம் என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்குதுன்னா எதுக்குங்க படிச்சீங்க, வாட் ஃபார். அந்த ஆனந்த பிராப்திக்காக படிக்கிறோம். இத்தனை பல வருடங்கள் படிச்சு வல்லினா அப்போது கொஞ்சம் யோசனை பண்ணணும், என்ன தப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். யாரு இவங்கெல்லாம், மிருது தீவிரம். ஆனா தீவிரம் அதுக்கா டைம் கொடுப்பாங்க, மெனக்கெடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா என்னது, குழந்தைத்தனம். அவங்க நம்ம வேற என்ன சொல்ல முடியும், குழந்தைத்தனம். ஏன்னா வகுப்பை அவர்கள் 3வது மனிதனாக கேட்டுவிட்டு சென்று விடுவார்கள். இந்த வகுப்பை கேட்கறீங்கன்னு வச்சுக்கல, அவங்கள ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், 3வது மனிதனை போ கேட்டுட்டு அப்படி சென்று விடுவார்கள். சோ நமக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன கிடையாது, என்ன இங்கிலீஷ் சொன்னா ஈஸி, நோ டிட்டர்மினேஷன், நோ கமிட்மெண்ட். அவ்வளவுதான். இது 2 இருக்கு, நோ டிட்டர்மினேஷன் இதுதான் அப்படிங்கிறது கிடையாது, அதுக்குண்டான கமிட்மெண்ட் 2 இருக்காது. அவங்க என்னதான் பண்ணி ஆகணும், ஒரு குழியை தோண்ட வேண்டியது 12 அடிக்கு தோண்டிட்டு 15 அடிக்கு தோண்டிட்டு அடுத்த பக்கம் போய் இன்னொரு குழி தோண்டிக்கிட்டு, பட் தேவை ஆக்டிவ். பாக்குறதுக்கு எப்படிதான் இருப்பாங்க, விவசாயி வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரியே தாங்க இருக்கும். எதுக்கு, என்ன அவள் லாபத்தை கண்டா. அது மாதிரிதான் வேதாந்த வகுப்புகள் நீங்க வர்றீங்கனாலும் இதேதான். அதுதான் அவர் சொல்றாரு, மிருது, இவங்கெல்லாம் குழந்தையை போல. இது ஒரு தீவிரம். இப்படி முயற்சி பண்றவங்க நம்ம பாக்குறோம், அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. அதுதான் கொடுமை. அடுத்தது மத்திய. இந்த தீவிரம் மத்திய தீவிரம்னு எடுத்துக்கலாம், ஏன்னா தீவிரத்தை தான் 3ஆ பிரிக்கிறாரு. அந்த தீவிரத்தை நீங்க மத்திய தீவிர. இவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதாவது மனதுக்குள்ள வைராகியம் வந்திருக்கும், அந்த சாதனங்களெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன சாதனை, கர்மயோகம் பண்ணணும், தியானம் பண்ணணும், தபஸ் பண்ணணும், இதெல்லாம் ஏகாக்கிரத சித்தத்துக்கு இதை பண்றேன் அதை இதே பண்ணிக்கிட்டு இடைவெளி இல்லாம பண்ணுவாங்க, தீவிரமா பண்ணுவாங்க. ஆனா அத சாதனை விட்டு தாண்ட மாட்டாங்க. இவங்களையும் நம்ம பாக்குறோம், சாதனையிலேயே இருப்பாங்க. நாம நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் சாதனை, பக்தி ஆகட்டும், ஜபமாகட்டும், உபாசனை ஆகட்டும், நாம ஜபமாகட்டும், எல்லாமே என்னதுங்க, சாதனை. அதுலயே உட்காந்துக்கிறது. எங்க வரதில்ல, சாத்தியத்துக்கு வரமாட்டாங்க. எப்ப கேளு சாதனை, இந்த சாதனை அந்த சாதனை, இந்த தீர்த்தாடனம், இந்த கோயில் அந்த கோயில், இந்த கிளாஸ் அந்த கிளாஸ், எல்லாமே என்னன்னு பாருங்க, சாதனம் சாதனம் சாதனம். They will never come for சாத்தியம் till their death. அதுதான் சொன்னேன், பரிதாபத்துக்குரியவர்கள் இவங்க. ரொம்ப அவங்களோட இவங்க பரிதாபத்துக்கு உரியவர்கள். ஏன்னா வைராக்கியம் இருக்குங்க மனதுல, வைராக்கியம் ஓரளவுக்கு வந்திருக்கும், பற்றற்ற நிலைக்கெல்லாம் வந்திருப்பாங்க, அந்த சாதனத்தையும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா அதை தாண்டி வரமாட்டாங்க. அதாவது அந்த அனுபூதி, அந்த ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க கால் எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த சாதனத்திலேயே உட்கார்ந்துறவங்க தான் யாரு, அது சொல்ல மத்திய தீவிரம். இவங்களால எப்படி அந்த ஞானத்தை பெற முடியும், பெற முடியாது. அடுத்தது அதிமாத்திர. இவங்க தான் என்னது, வைராகியமும் இருக்கும், அந்த சாதனத்தையும் கரெக்டா வித்தவுட் கேப் செஞ்சு சீக்கிரமாக எல்லா சாதனத்தையும் கரெக்டா முடிப்பாங்க. அவங்கதான் என்னது, அதாவது என்ன அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுலதான் ஈடுபடுவார்கள்.
அந்த வேலை சில பேர் பாருங்க தன்னுடைய ஸ்வதர்மத்தை விட்டுட்டு கூட போனவங்களாம் நம்ம பார்க்கிறோம். விவேகானந்தர், ரமணர், சங்கரர், இவங்கெல்லாம் பாருங்க தன்னுடைய ஸ்வ கடமை எல்லாத்தையும் விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு போகலினாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு சாஸ்திரம் கேட்கல, அந்த அளவுக்கு இருந்து வாழ்ந்து காமிச்சவங்க நமக்கு முன்னால் இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் அதிமாத்திர. அப்போ இவங்க 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 எப்படி இருப்பாங்க? வைராக்கியம் இருக்கும், அந்த சாதனத்தையும் நல்லா பயன்படுத்தி சாத்தியத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணி வேதாந்த வகுப்புகளை கேட்டு அதுல பயணித்துக் கொண்டு இருப்பவர்கள். இவங்க எப்படி சீக்கிரமா அடைந்து விடுவார்கள். வேதே மிருதுவாக இருந்தாலும் அவங்க எதையும் சாதிக்க முடியாது. மிது தீவிரம் அல்லது மத்திய தீவிரமா இருந்தாலும் அவங்களால சாதிக்க சொல்றது என்ன சொல்றது, அவங்களுடைய சொல்ல பாருங்க விசேஷம் எது, அந்த யோகி பல விதமான யோகிகள் நம்ம உலகத்துல பாக்குறோம்னா திஸ் இஸ் த ரீசன். அவங்க பண்ற முயற்சிக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்தந்த யோகியாக மட்டும்தான் இருக்க முடியும். சோ இந்த அதிமாத்திரத்துக்கெல்லாம் வரணும்னா என்ன வேணும் தெரியுங்களா? இறையருள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் அடுத்த இதுல கை வைக்கிறாரு யாரு? பதஞ்சலி. ஈஸ்வர. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த அசுரர்கள் அடையிறது என்ன சமாதி யோசனை பாருங்க. அஞ்ஞானி அடைகின்ற பவ பிரத்யய சமாதி. புரிஞ்சுங்களா? அசுரர் காட்டில் உட்கார்ந்து கடுந்தவம் புரிந்தான் அப்படின்லாம் படிக்கணும் பாத்தீங்களா? சித்தி பெற்ற அப்படிலாம் பாக்கணும்ல. அதெல்லாம் என்னது? பவ பிரத்யய சமாதி, அஞ்ஞானி சமாதி, அசுரர்கள் அடைகின்ற சமாதி. அங்க பாருங்க எப்பவுமே உடல் சக்தியுடன் அறிவு இருக்கணும், அப்பதான் அது பியூட்டிஃபுல் சமாதி. வெறும் உடல் சக்தி வச்சுக்கிட்டு அறிவில்லின்னு வச்சுக்கோங்களேன், அது அவனும் அழிஞ்சு போயிடுவான், மற்றவங்களே அழிச்சிருவான். அவன் தான் அசுரர்கள். இது அவர்கள் பெறுகின்ற சமாதி. சோ என்ன பண்ணணும்? அந்த அறிவை கூட நம்ம அதாவது உடல் சக்தியுடன் அறிவையும் பெற்றால் அவனுக்கு அந்த சமாதி அவனுக்கும் பயன்படும், மற்றவர்களுக்கும் பயன்படும். இந்த அசுரர்களுடைய சமாதி அவனையும் அழிக்கும், சுத்தி இருக்கவங்களே அழிச்சிடும். இப்போ அடுத்தது இதுக்கெல்லாம் என்ன வேணும்ட்டாரு? இந்த மாதிரி ஒரு அதிமாத்திர தீவிரம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா உனக்கு இறைவனுடைய அருள் வேண்டும். சோ அடுத்த சூத்திரம் எங்க கொண்டுட்டு போற நம்மள 23வது சூத்திரம். ஈஸ்வர பிரணிதானாத்வா. இறைவனை கொண்டு வரார் இப்பதான். ஈஸ்வர பிரணிதானாத்வா, ஈஸ்வர பிரணிதானாத்வா. அப்ப எப்படி பிரிக்கலாம்? ஈஸ்வர பிரணிதானாத் வா அப்படி பிரிக்கணும். இந்த சூத்திரத்தை எப்படி பிரிக்கணும்? ஈஸ்வர பிரணிதானாத் வா. ஈஸ்வரன் என்ன மீனிங்? ஈஸ்வர பிரணிதானத்னா வழிபாடு, சரணாகதி இருந்து, வாத்னா அதிலிருந்து. ஈஸ்வரனை வணங்கினால்தான் நம் மனம் நன்கு குவியும். மனம் குவியணும் அப்படின்னா என்ன வேணும்? ஈஸ்வரனை வணங்கினால்தான் நம்மளுடைய மனம் நன்கு குவியும். இப்பெல்லாம் பாருங்க மெக்கானிக்கல் ஈஸ்வரர் இறைவன் தத்துவமே உள்ள கொண்டு வராமல் மெடிடேஷன் சொல்லி கொடுக்குற. ஈஸ்வர தத்துவத்தை உள்ள கொண்டு வராமல் எப்படிங்க மெடிடேஷன் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. எனக்கு சொல்றாரு பாருங்க, இறைவனை உள்ள கொண்டு வரும் ஈஸ்வர தத்துவத்தை. அப்பதான் நீங்க எதை அடைய முடியும்? இந்த ஞானியோட சமாதி அல்லது என்ன வேடு? உபாய பிரத்யய சமாதி, விவேக சமாதி, மோட்சம் அடைய முடியும். அப்பதான் முடியும். ஈஸ்வரன் நீங்க கட்டி விட்டுட்டு நான் வெறும் ஜபம் பண்றேன் தியானம் பண்றேன்னா வேலைக்காகாது. அது பேர்ல வருது ஆல்பா மெடிடேஷன், பீட்டா மெடிடேஷன். அங்க எங்க வந்தார் ஈஸ்வரர்? இதெல்லாம் என்னது? இது மனிதர்களை கண்டுபிடிச்சு ஏதோ அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க வச்சுக்கலாம். அதுலயே நமக்கு எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. புரிஞ்சுங்களா? இப்ப என்ன நம்ம பாக்குறோம்? இப்ப என்ன சொல்றாரு? ஈஸ்வர அதாவது என்ன அசுரர்கள் குணம் முதல்ல பார்த்தோம் பாத்தீங்களா? அது ஒரு பாயிண்ட் விட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மனம் ஈஸ்வரனை கொண்டு வராம ஒண்ணு பண்ணும்போது, அசுரர்கள் வேண்டாம், நீங்க ஈஸ்வரனை கொண்டு வராம நீங்க மெடிடேஷன் பண்றீங்க, ஈஸ்வரனை கொண்டு வராம அந்த சமாதிக்கு போக முயற்சி பண்றீங்கன்னு வைங்களேன், என்ன ப்ராப்ளம் வரும் தெரியுங்களா? மனம் உருகுவதற்கு பதிலாக கல்லாயிரும். ரிசல்ட். மனம் என்ன ஆகணும்? ஈஸ்வரன் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா மனம் உருகும். உருகி நீங்க அதை என்ன பண்ணலாம்? உருமாற்றலாம். ஆனா ஈஸ்வரனை கொண்டு வராமல் நீங்க பண்ணினீங்கன்னா என்ன பண்ணும்? எப்படி ஒரு பணம் ஒருவனுடைய அகங்காரத்தை ஏற்றி விடுகிறதோ அதை போலதான் பணம் என்ன பண்ணுது? ஒருத்தனுடைய அகங்காரத்தை ஏற்றுது பாத்தீங்களா? அதை போல இந்த தவம் அது என்ன சொல்றது? அந்த ஈஸ்வரனை கொண்டு வராம தவம் பண்ணும் போது அவனுடைய மனம் என்ன ஆயிரும்? கல்லாகிரும். சோ ஈஸ்வர பக்தி இல்லை என்றாலும் என்ன ஆகும்? ஏன்னு பாத்தீங்கன்னா அகங்காரத்தை அடிச்சிடும். இப்ப ஈஸ்வரன் ஏன் கொண்டு வரணும் அடுத்த கேள்வி.
ஏங்க ஈஸ்வரன் எது கொண்டாடுறது? என் மனதை நான் அடக்கிறேன், நான் ஒரு விஷயத்தை ப்ளூ லைட்டு எல்லோ லைட் என்னமோ சொல்றேன் பார்த்தீங்களா, அதை வச்சு நான் பண்றேன், என்ன இப்ப நடந்து போயிடும் அப்படின்னா, ஏன் சாஸ்திரம் இப்படி சொல்லுதுன்னா, அகங்காரம் அதுல தடித்துதான் போகும். கண்டிப்பா ஈஸ்வரனை கொண்டாடாம நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அது என்னதான் ஆக போகுது? அகங்காரம் தடிச்சிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அகங்காரத்தை நீக்கணும். எது அகங்காரம்? என்னங்க? நான் இந்த சரீரம், ஒரு கர்வம், இதெல்லாம் வச்சுக்கலாம். நான் இந்த சரீரம்ங்கிற அந்த அகங்காரம் ஒன்னை போக்கணும்னா அதை விட மேலான ஒரு தத்துவத்தை பிடிச்சிங்கன்னா தான் இதை போக்க முடியும். அப்படிதானே? அதை விட மேலான ஒரு தத்துவத்தை பிடிக்கணும். இப்ப நம்ம திருட வர்றான், அவனை பிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? அவனை விட அதிகமான சக்தி கொண்ட மோப்ப நாய்கள் வந்துதானே அதை கண்டுபிடிக்குது. எப்படி அந்த திருடனை கற்றுக்குள் கொண்டு வரது என்ன வச்சிருக்கோம்? நாயை வச்சிருக்கோம். அந்த நாய் அந்த திருடனை விட என்ன பண்ணுது? அது சக்தி வாய்ந்தது. அதனாலதான் அவனை தடுக்கிறதுக்கு என்ன பண்றோம்? நாயை வச்சிருக்கோமா? அதேதான். இப்போ அகங்காரங்கிறது அதை விட பெரிய தத்துவத்தை பிடிச்சாதான் அடங்கும். இப்ப வீட்டுக்குள்ள திருட வராம இருக்கிறதுக்கு ஒரு வயசான பாட்டி கொண்டு உட்கார வச்சா அவங்க என்ன பண்ணுவான்? திருட பயந்து போயிடுவானா என்ன? சோ அதை விட சக்தி, அவனை விட சக்தி வாய்ந்த, அதே போல அகங்காரம் திருடன் வச்சுக்கோங்க, அவனை விட சக்தி வாய்ந்த ஒரு ஆளை நீங்க காவலுக்கு வைக்கணும். அவனுக்கு பிடிக்கிறக்கோ அழிக்கிறக்கோ பயன்படுத்துற சக்தி அவனை விட சக்தியா இருக்கணும் இல்லையா? அதை போல உங்களை அகங்காரத்தோட சக்தியானது எதுங்க? என்னுடைய அகங்கார தத்துவத்தை விட அதிகமான சக்தி வாய்ந்ததனாலதான் இட் இஸ் லாஜிக் இல்லைங்களா? அதான லாஜிக். ஒரு திருடனை பிடிக்கணும் யாரு வேணும்? போலீஸ் வேணும், இல்ல நாய் வேணும், அவனை விட சக்தி வாய்ந்தவங்க தான் வேணும். அப்போ அகங்காரத்தை எப்படி? அப்ப அதை விட மேலான ஒரு தத்துவம் எது? அகங்காரம். நான் இந்த சரீரம்ங்கிற அந்த தத்துவத்தை விட மேலானது ஒரே ஒரு தத்துவம், இறை தத்துவம். என்னை விட மேல யாரு? இறைவன். அதனாலதான் அந்த இறை தத்துவத்தை புடிச்சுதான் நீங்க அகங்காரத்தை மட்டும் பண்ண முடியும். போலீஸ வச்சுதான் திருடனை பிடிக்க முடியும், அடக்க முடியும். புரியுதா? நாயை வச்சுதான் என்ன பண்றோம்? திருடனை பிடிக்கிற மாதிரி இறைவனை வச்சுதான் நீங்க அகங்காரத்தை உங்கள் கட்டுக்குள் அல்லது அதை இல்லாமல் பண்ண முடியும். இது இல்லாத இந்த டெக்னிக், இத பேசிக்கா இந்த அறிவு இல்லாததுனால ஈஸ்வர தத்துவத்தை ஒதுக்கிட்டு நீங்க வெறும் உட்கார்ந்து தவம் பண்ணு மெடிடேஷன் பண்ணு நான் கடைசியில என்ன ரிசல்ட் தெரியுங்களா? நைட்டு படுத்தா தூக்கம் இல்ல, எந்நேரம் தலைவலி பிடிச்சா 4 நாளைக்கு வலிக்குது. இதெல்லாம் நெட் ரிசல்ட். டெஃபினட்டா இதுதான் நெட் ரிசல்ட். ஏன்? மனம் என்ன ஆயிடுச்சுங்க? உருகருக்கு பதிலா கல்லா இருக்கும். அந்த அகங்காரம் பூஸ்டா இருக்கும். ஏன்னா நீங்க நான் தியானம் பண்றேன்னு தானே உட்கார்றீங்க. நான் பண்றேன் அப்படிங்கும் போது என்ன ஆகும்? நான் பண்றேங்க போது என்ன ஆகிட்டு போகுது? அகங்காரம் பூஸ்ட். அப்போ யாரை கொண்டு வரணும்? இறை தத்துவம். அவனுடைய அருள் பெற்று நாம இந்த தியானத்தை பண்ணும்போது இறைவனை நடுவுல, உங்களுக்கும் அந்த தியானம் பண்ற விஷயத்துக்கு நடுவில் யாரை கொண்டு வரணும்? தியானம் சொல்லி கொடுத்தவங்களும் கொண்டு வரக்கூடாது, இறைவன். அதுதான் சொல்றாரு, ஈஸ்வர பிரணிதானேன. இதுதான் என்னது? 26வது ஸ்லோகம், சூத்திரம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். என்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பண்றேன். அடுத்து 24 சூத்திரத்துல இறைவனுக்கு ஒரு இலக்கணம் கொடுக்கிறார். ரொம்ப அழகான இலக்கணம். இறைவன் ஈஸ்வர தத்துவத்துக்கு ஒரு இலக்கணம் கொடுக்கிறார். என்ன படிக்கலாம்? கிளேஷ கர்ம விபாக ஆசையைஹி அபராமிருஷ்டஹ. இதை பிரிச்சு படிக்கிறேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கபில ரிஷி அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களாம் நிரீஸ்வர, அவங்கள சாங்கியர்கள்ங்க. அவங்க ஒரு குரூப், அவங்களாம் நிரீஸ்வர சாங்கியர்கள்னு சொல்லுவோம். கபில ரிஷியில வந்து அந்த அந்த குரு, அந்த பரம்பரை யாரு? கபில ரிஷி. அவருடைய பரம்பரையில் வந்தவங்க பாத்தீங்கன்னா கபில ரிஷி வந்து ஈஸ்வரனே ஒத்துக்க மாட்டார். அதுக்கு பேர் நிரீஸ்வர சாங்கியா. ஆனா பதஞ்சலி அப்படி அல்ல. நம்ம டிஃபரன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். அதே போல ஈஸ்வர தத்துவத்தை ஒத்துக்காதவர் அல்ல பதஞ்சலி. ஈஸ்வர தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர். எப்படிங்க நீங்க சொல்றீங்க? என்ன சொல்றாரு? ஈஸ்வர பிரணிதானேன, ஈஸ்வர பிரணிதானாத்வா இல்லைங்களா? அந்த வார்த்தையின் மூலியமாக அவர் இறைவனை ஏற்றுக்கொண்டவர். அதுல இருந்து வேறுபடுறான்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன சொல்றாரு அவரு? திருப்பி படிக்கிறேன், பிரிச்சு படிக்கிறேன். இறைவனுக்கு இலக்கணம் கிளேஷ கர்ம விபாக ஆசையேகி அபராமிருஷ்டஹா. இவன் தான் இறைவன். இவன் தான் இறைவன். என்னென்ன இருக்கணும் அவருக்கு? கிளேஷ கர்ம விபாக ஆசையேகி அபராமிருஷ்டஹ. இதனுடைய விளக்கத்தை நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப மீனிங் வேணா சொல்றேன், எழுதிக்கிங்க. கிளேஷம்னா
கிளேஷம் தான். மனதில் இருக்கிற கிளேஷம். கர்மத்துக்கு கர்மம் தான். புண்ணிய பாப்பம்னு எழுதிக்கலாம். கர்ம பலன். கிளேஷங்கிறது கிளேஷம் தான். கர்மங்கிறது புண்ணிய பாப்பம் எழுதிக்கலாம். கர்ம பலன் புண்ணிய பாப்பம். அடுத்தது விபாக அப்படின்னா பிறப்பற்றவர். இறைவன் பிறப்பற்றவர். இதோட விளக்கம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பிறப்பு கிடையாது அவருக்கு. ஃபர்ஸ்ட் கிளேஷம்னா மனதில் இருக்கிற கிளேசம்னா அழுக்கு அற்றவர் எடுத்துக்கலாம். கர்மம்னா புண்ணிய பாப்பம் அற்றவர், கர்ம பலன் அற்றவர். அடுத்து விபாகம்னா அவருக்கு ஜென்மம் ரகிதக, அவருக்கு ஆயுசுங்கிறது ஜென்மங்கிறது கிடையாது. அதுக்கு அடுத்தது ஆசையைகினா அந்த வாசனையினால் வருகின்ற துக்கம் அவர் கிடையாது. வாசனா பதிவுகளினால் அவருக்கு என்ன கிடையாது? துக்கம் கிடையாது. ஆசையைகி அபராமிருஷ்டக, வாசனைகளால் அப்படி எழுதிங்க. ஆசையைகினா வாசனைகளால், மனதில் இருக்கின்ற பதிவுகளால். அபராமிருஷ்டக இவைகளால் தொடப்படாதவர் ஈஸ்வரன். ஈஸ்வரன் டெஃபினிஷன், அவருக்கு மனதில் கிளேசம் கிடையாது, அவருக்கு புண்ணிய பாப்பம் கிடையாது, அவருக்கு பிறப்பு கிடையாது, அவருக்கு மனதில் இருக்கிற வாசனை பதிவுகள் இம்ப்ரெஷன்ஸ் நாள் தொடப்படாதவன் தான் இறைவன். இதோட விளக்கத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.